ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அல்லது பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரியாதவங்க யாரோ உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் 3 ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இந்த 3 ட்ரிக்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில், அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்களால் பார்க்கவே முடியாது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு லிங்கட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி 3ஆவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லிங்க் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரிமூவ் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை யாராவது பார்க்காங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து லாஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கால்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கால்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு சைலண்ட் அன்னவுன் காலர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, அதாவது அதை ஆன் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் தெரியாதவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா அது உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகாது. அதுக்கு பதிலாக உங்களுடைய கால் அப்படின்னு இருக்கிறதுல தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த நம்பர் தெரியாத நம்பர் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த கால் எல்லாமே பார்க்க தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கால் அப்புறம் இதுலேருந்து வர மெசேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த சைலண்ட் கால் அப்படின்றத நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3ஆவது பார்க்க போகிற ட்ரிக்ஸ், நார்மலாக உங்களுக்கு ஏதாவது புது நம்பர்லேருந்து ஏதாச்சும் லிங்க்ஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஏதாவது லிங்க்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதுங்க. ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லிங்க் எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி லிங்க் அனுப்பி அது மூலமாக தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி லிங்க்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாட்ஸ்அப்பை மற்றவங்க பார்க்காம உங்களால் ஈஸியாகவே தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ட்ரிக்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.